ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ். ஆமாங்க, நம்ம வீட்டிலையே இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸு ரெடி பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது இன்ஸ்டண்ட்டாக எடுத்து பஜ்ஜியோ போண்டாவோ எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கடையில் வாங்குகிற பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அவங்க வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு அவ்வளோ உகந்த விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக எப்படி ரெடி பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு செய்யலான்ற ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வெளியே வைக்கிறதா இருந்தால் 1 month மட்டும்தான் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய இந்த ஹோம்மேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ்க்காக நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேசரி கலர் கூட எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். Let's get started. நம்ம இந்த மிக்ஸுக்காக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நான் கடாய் வந்து சூடுபடுத்தியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்தா கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கூட இல்லாமல் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes, ஆனால் கைவிடாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம கைவிட்டால் கூட மாவு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் நம்ம மிக்ஸோட அந்த டேஸ்ட்டு மாறிடும். அடுத்து அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா மைதாவை தனியாக தான் வறுக்கணும். ஏன்னா அரிசி மாவோட டெக்ஸ்சரும் மைதாவோட டெக்ஸ்சரும் வேறு வேறுன்றதுனால அதோட ஃப்ரை பண்ணுற டைமும் வேறு வேறையாக இருக்கும். அதனால் அரிசி மாவை தனியாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மைதாவை வறுத்துக்கலாம். அடுத்து மைதாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மைதா வறுத்தாச்சு. இப்போ மைதாவை இறக்குற போது நம்ம கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ஆட் பண்ணி ஒரு 5 seconds நம்ம எடுத்துடலாம் அந்த சூட்டோட. இந்த 1 கப் மிக்ஸு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான உப்பையை நம்ம வறுத்து தாங்க சேர்க்கணும். நான் அதனால் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து அதையும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஓமம் சேர்த்துருக்கேன். அது கூட பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் வறுத்து தான் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே கலந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது கூட அப்போதைக்கு நீங்கள் எப்போ பஜ்ஜி செய்ய போகிறீங்களோ இல்லை போண்டா செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கலர் பவுடர் அதுக்கப்புறம் சோடா மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தேவையான சால்ட்டு முதற்கொண்டு எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துட்டோம். இப்போ நான் வந்து பேக்கிங் சோடா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கலர் இது மட்டும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வாட்டரை ஆட் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸோட வாட்டரை ஆட் பண்ணி இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் போதுமான அளவுக்கு காஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ட்ராப் இன்னும் போட்ட உடனே அது இந்த மாதிரி மேலே எழும்பி வந்த உடனே நம்ம பஜ்ஜிங்க போட ஆரம்பிச்சிடலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கில் தான் பஜ்ஜி போட போகிறேன். இது மாதிரி போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பஜ்ஜி எப்படி லப்பியாக வருதுன்னு உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இன்னொரு பஜ்ஜியும் போட்டு காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் நம்மளோட பஜ்ஜி எப்படி தானாக உப்பி வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ண பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக ப்ளஃபியாக கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஆயிலில் போடும்போதே நம்ம பஜ்ஜி எப்படி ப்ளஃபியாக வந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக்காக நான் இன்றைக்கி இந்த பஜ்ஜியை வந்து கோகனட் கொரியாண்டர் சட்னியோடையும் டொமேட்டோ சாஸோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன்.
நீங்களும் நம்மளுடைய இந்த இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸை யூஸ் பண்ணி பஜ்ஜி செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சாரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேர மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் சாரு.